சித்தி நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அதான் தொட்டில் கட்டிட்டீங்கல்ல. சும்மா ரெடி. தொட்டில் கட்டின விஷயத்த உங்க அம்மா கிட்ட சொன்னேன். அதுக்கு ஏது பணம்னு கேட்டு நம்மள தாளிச்சிருவாங்க. உன் வாய் சும்மா. நீ எதுக்கு இப்ப வாயை மூடுற? அது ஒண்ணும் இல்லக்கா, அவ ஏதோ உளறிட்டு இருக்கா. இல்ல, 2 பேரும் சேர்ந்து என்கிட்ட எதையோ மறைக்கிறீங்க. இவன் என்னடா தொட்டிலு கிட்டிலுங்கறா? என்ன நடக்குதுங்க? அது ஒண்ணும் இல்லம்மா. அங்க ஒரு சாமியார் கிட்ட சித்தி குறி கேட்டாங்க. அவங்க வர பௌர்ணமி அன்னைக்கு தொட்டில் கட்டுங்க, கொஞ்ச நாள்ல நல்லது நடக்கும்னு சொன்னாங்க. அததான் சொல்லிட்டு இருந்தம்மா. இவ சொல்றது உண்மையா ஜெயந்தி? ஆமாக்கா. என்ன பார்வையே சரியில்லையே. டவுட் வந்துருச்சோ? உளறி மாட்டி விட்டுட்டாலே. ஏங்கா ஏன் முறைக்கிறீங்க? ஜெயந்தி இந்த பக்கமா திரும்ப. உன் வலது பக்கமா திரும்ப. ஷோ, என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்க நீ? ஏங்கா என்னாச்சு? கடவுளே, இப்ப அந்த மனுஷன் வந்தா நான் என்ன பதில் சொல்லுவேன்? அம்மா என்னம்மா ஆச்சு? சித்தி என்ன பண்ணாங்க? ஐயோ, அவ காது பாருடி, ஒரு ஜிமிக்கே காணோம். என்னது? ஜிமிக்கே காணோமா? என்னாச்சு? ஏன் 3 பேரும் ஏதோ பேய பார்த்த மாதிரி நிக்கிறீங்க? கருணா, ஒரு பிரச்சனை. பிரச்சனையா? என்ன? சித்தி ஒரு ஜிமிக்கி எங்கேயோ தொலைச்சிட்டாங்க. அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கோம். என்ன நீ நகையை தொலைச்சிட்டீங்களா? ஆமா கர்ணா, இவளுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. இருங்க நீ. இப்ப திட்டத்துக்குலாம் நேரம் இல்ல. அண்ணன் வர்றதுக்குள்ள எப்படியாவது நகையை கண்டுபிடிச்சோம். சரி, எங்க தொலைச்சிங்கன்னு தெரியுமா? அது கோவில்ல தொட்டில் கட்டுறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜிமிக்கி என் காதலியே தான் இருந்துச்சு. அப்பப்ப தொட்டு பாத்துட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எங்கேயோ விழுந்திருக்கணும். தொட்டில் கட்ட போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் அதை கவனிக்கிறத விட்டுட்டேன். ஒருவேளை விழுந்திருந்தா நான் தொட்டில் கட்டுற இடத்துல தான் விழுந்திருக்கணும். எனக்காக கொஞ்சம் தேடி பார்த்துட்டு வரியா கர்ணா? சரி, நான் போய் பாக்குறேன். நீங்க இங்க வந்து இறங்கும் போது